சாப்பிட்டியான்னு கேட்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டியான்னு கேட்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. சாதாரண விஷயம் தானே. என்னன்னா எனக்கு ரொம்ப வருஷமா யாரும் கேட்டது இல்ல. எனக்கு எப்ப பசிச்சாலும் நான் தான் குக் பண்ணும். நல்லா இருக்கோ இல்லையோ நான் தான் சாப்பிடணும். சோ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா அது பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு பின்னாடி உடல் மற்றும் மன ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி உளவியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்றத ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். எமோஷனல் கனெக்ஷன். இப்ப சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நம்மளை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு ஆறுதல் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சாப்பிட்டியான்ற வார்த்தைக்கு பின்னாடி அவங்க உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நீ சேஃபா இரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கேர். ஸோ இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மீது கொண்டுள்ள பாசத்தையும் அதீத அன்பையும் வந்து கண்டிப்பா வெளிப்படுத்தும். கேட்கறது மூலியமாகவும் சரி, இல்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளே சமைச்சு அவங்களுக்கு பரிமாறும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் மற்றும் வாழ்க்கையை பற்றி நம்மளுடைய கேரிங் அதிகரிக்கும் போது 2 பேத்துக்குள்ள பாண்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமாக பிரெயின் டு கட் கனெக்ஷன். ஸோ நம்மளுடைய மூளை அதிக அளவு எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுது. இதனால ரத்த சர்க்கரையின் அளவு டைரக்டாவே நம்மளுடைய மனநிலையை பாதிக்க செய்யும். சாப்பிட்டியான்னு நம்ம கேட்கும்போது அவங்கள சாப்பிட தூண்டும். ஸோ அப்படி தூண்டுறதுனால பசியினால் ஏற்படக்கூடிய எரிச்சல் இந்த மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே தவிர்க்கப்படுது. சார், ரேண்டமாக ஒரு பர்சன்ட்டை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மனசுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பொன் சிரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களில் இருக்கக்கூடிய வலிகள் அப்புறம் அந்த சந்தோஷத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக ரியலைஸ் பண்ண முடியும்.